12th எலக்ட்ரிக் சார்ஜஸில் பேசிக்கான சில கான்செப்டை பேஸ் பண்ணி சில சம்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். எலக்ட்ரிக் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விதமான கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறது என்னென்னா, சார்ஜ் வந்து ஒரு எனி ஆப்ஜெக்ட், எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸும் எடுத்துட்டோம்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய சார்ஜ், டோட்டல் சார்ஜுடைய வேல்யூ நம்ம சப்போஸ் Qன்ற நேமில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா, the total charge Q அப்படிங்கிறது it is represented by the integral multiple of the basic fundamental small charge called E. இங்கே E அப்படிங்கிறது ஒரு பேசிக் சார்ஜ்னு எடுக்கிறோம். இந்த சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரான் அல்லது புரோட்டானுடைய சார்ஜுடைய மேக்னிடியூடுக்கு ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் எக்ஸாம்பிளாக இதோடைய மேக்னிடியூட் வேல்யூ, மேக்னிடியூட் சார்ஜ் இஸ் E is equal to 1.6 into 10 to the power minus 19 கூலும். ஸோ இந்த இதில் ஈக்குவேஷனில் n அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இன்டிஜர் வேல்யூஸ், இட் கேன் டேக்ஸ் ஃப்ரம் 1 to infinite வரைக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு ஆப்ஜெக்டில் டோட்டல் சார்ஜ்ன்றது குவான்டைஸ்டு குவான்டிட்டியாக இருக்கும். இட் இஸ் த இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் த பேசிக் சார்ஜ் E அப்படின்னு எடுக்கிறோம். ப்ரோட்டானாக இருந்ததுனாக்கா சார்ஜ் நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ சார்ஜ் ஃபார் த ப்ரோட்டானுக்குடைய வேல்யூ வந்து ப்ளஸ் 1.6 இன்ட்டு 10 to the power minus 19 கூலும். ஃபார் எலக்ட்ரான் எடுக்கும்போது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் E is equal to minus 1.6 into 10 to the power minus 19 கூலும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட். ரெண்டாவதாக வந்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். இப்போ ஒரு சிஸ்டம் எடுத்துட்டோம்னாக்கா, ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் எடுக்கிறோன்னா, இந்த ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் Q நெட்டுடைய வேல்யூ வந்து கன்சர்வ்டு. ஸோ இது வந்து டோட்டல் சார்ஜ் உள்ள வேல்யூ. நம்ம எனர்ஜியை எப்படி நம்ம டிஸ்ட்ராய் பண்ண முடியாதோ அல்லது க்ரியேட் பண்ண முடியாது. இந்த சேம் சென்ஸ் வந்து சார்ஜையும் நம்ம டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, இது க்ரியேட் பண்ண முடியாது. யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் உடைய வேல்யூ வந்து கன்சர்வ்டு. இப்போ எக்ஸாம்பிளாக நியூட்ரான் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் வந்து புரோட்டானாகவும் எலக்ட்ரானாகவும் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. பட் ஈவன் அது ஸ்ப்ளிட் ஆனாலும் கூட டோட்டல் சார்ஜ் வந்து நம்ம கன்சர்வ்டு தான். ஏன் அப்படின்னா நியூட்ரானுடைய சார்ஜ் வந்து 0. ஸோ நியூட்ரல் சார்ஜ் அது சார்ஜ் கிடையாது நியூட்ரானுக்கு இனிஷியலாக. இப்போ சப்போஸ் ஸ்ப்ளிட்டிங் ஆகுது அப்படின்னா புரோட்டானும் எலக்ட்ரானும் மாறும்போது புரோட்டானுக்கு ப்ளஸ் சார்ஜும் எலக்ட்ரானுக்கு மைனஸ் சார்ஜும் எடுத்துட்டோம் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து ப்ளஸ் 1.6 10 power minus 19 கூலும், எலக்ட்ரானுக்கு மைனஸ் 1.6 10 power minus 19 கூலும் வரும். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக இருக்கக்கூடிய சார்ஜ் வேல்யூ அகைன் 0 ஆகிடும். ஸோ த டோட்டல் சார்ஜ் ஆஃப் த ஐசோலேட்டட் சிஸ்டம் அல்லது யூனிவர்ஸுடைய டோட்டல் சார்ஜ் வந்து கன்சர்வ்டு அப்படிங்கிறது நம்ம இதிலேருந்து கொண்டு வந்துடுறோம். ஸோ இதுலேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இனி நியூட்ரல் ஸ்பியர்னால் ஒரு ஸ்பியரில் சார்ஜ் இல்லை, நியூட்ரலாக இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் சேம் நம்பர் ஆஃபில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு எடுக்கிறோம். ஸோ இதில் வந்து 5 into 10 to the power 21 எலக்ட்ரான்ஸ் வந்து இனிஷியலாக இருக்குது. இப்போ இதில் 10% ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிமூவ்டு. ஸோ இந்த ஸ்பியர்லேருந்து 10% நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரான் 10% ரிமூவ் ஆகிடுச்சுன்னா எலக்ட்ரானுடைய கவுண்டிங்கில் அந்த ஸ்பியரில் குறைய ஆரம்பிக்கும். ஏற்கனவே புரோட்டானுடைய கவுண்டிங் வந்து எந்த சேஞ்சும் இருக்காது. ஸோ அதனால் அந்த ஸ்பியர் இப்போ வந்து பாசிட்டிவ்லி சார்ஜாக மாறப்போகுது. ஏன்னா எலக்ட்ரான் குறையிறதுனால நெகட்டிவ் சார்ஜ் வெளியே போகும். ஏற்கனவே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறது மாறலை. ஸோ அதனால் டோட்டல் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் வந்து இப்போது எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். தென் கால்குலேட் த சார்ஜ் ஆன் த ஸ்பியரில் இப்போ எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போது 10% ஆஃப் த டோட்டல் எலக்ட்ரான்ஸ், ஸோ 10% ஈக்குவல் டு, ஸோ 10/100 ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது நமக்கு இனிஷியலாக 5 into 10 to the power 21 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் வேல்யூ எடுத்துட்டோம்னாக்க ஒரு 0 கேன்சல் பண்ணோன்னா we can get 5 into 10 to the power 20 எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வெளியே போயிருக்கும். இப்போ இதே சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து எக்ஸஸாக அந்த ஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால
ஸோ டோட்டல் சார்ஜ் இப்போ அக்கார்டிங் டு த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் இப்படி போட்டோம்னா Q is equal to NE. இப்போ இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எக்ஸஸாக இருக்குன்னா 5 × 10⁻20 ப்ரோட்டான்ஸ் எக்ஸஸாக இருக்குது. ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் வேல்யூ 1.6 × 10⁻−19. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 5 × 6 30, ரிமைனிங் 3, 5 1s are 5 plus 3 8 into 10⁻+20 - 19 போடும்போது 10⁻1 ஆகும். ஸோ we can get 80 coulombs ஆஃப் சார்ஜ் வந்து நமக்கு இதில் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த சம்ஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடும். சில சின்ன சின்ன பேசிக்கான சில கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் கூட போதும், நம்ம பெரும்பாலான கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளாக இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கொஷின் பார்ப்போம். கால்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 100 grams ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. CO2 உடைய 100 grams எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு நமக்கு என்னென்ன கான்செப்ட் தேவைன்னா மோலார் மாஸ் அப்படின்ற கான்செப்ட் தேவை. ஸோ அதாவது ஒரு மாலிகுல்ஸுடைய மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ CO2 மாலிகுல்ஸ் எடுக்கிறோம். ஸோ இதில் வந்து ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குது. ஸோ கார்பன் ஆட்டம் போடும்போது ஒரு கார்பன் ஆட்டத்துக்கு 6C12 அப்படின்னு எடுத்துக்கிறோம். தென் ஆக்சிஜன் எடுக்கும்போது ஒரு ஆக்சிஜனுக்கு 8O16 எடுக்கும். ஸோ இதில் 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இப்போ 2 × 8O16 எடுக்கிறோம். ஸோ இதில் மோலார் மாஸ் அப்படிங்கிறது கார்பனுடைய மோலார் மாஸ் வந்து 12 கிராம், ஆக்சிஜனுடைய மோலார் மாஸ் வந்து 16 கிராம். 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து கார்பன் டை ஆக்சைடுடைய மோலார் மாஸ் எடுத்துட்டோம்னாக்க கார்பனுக்கு ஒரு 12 கிராம் ப்ளஸ்ஸு ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு 16, 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 2 × 16 is equal to 32. ரெண்டு ஆட் பண்ணும்போது 44 கிராம். ஸோ ஒரு கார்பன் டை ஆக்சைடுடைய மாலிகுலுடைய மோலார் மாஸ் வந்து 44 கிராம். இந்த மோலார் மாஸ் அப்படிங்கிறது என்ன டெஃபினேஷன் எடுத்துட்டோம்னா, ஒரு ஆட்டம் அல்லது மாலிகுலுடைய மோலார் மாஸ் அளவுக்கு நம்ம மாஸ் எடுத்துட்டோம்னா அதில் அந்த குவான்டிட்டி ஆஃப் மாஸில் அவோகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் மீன்ஸ் என்னென்னா 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிராம் அமௌண்ட்டில் வந்து நமக்கு 6.023 × 10⁻23 நம்பர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல்ஸ் வந்து அதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னென்னா 100 கிராம்ஸில் எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நமக்கு தேவை. ஸோ 44 கிராமுக்கு அவோகாட்ரோ நம்பர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல்ஸ் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ கிராம் இருக்குது, 100 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 100 கிராம்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். ஸோ அது எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் இருக்குது அப்படிங்கிறதான கவுண்டிங். ஸோ இதோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைக்குன்னா 6.023 × 10⁻21/44. பட் நமக்கு என்ன தேவைன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுடைய கவுண்டிங் எவ்வளோன்னு தேவை. அப்போது ஒரு மாலிகுலுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இங்கே இவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குது. நமக்கு கிவன் மாஸில் 100 கிராம்ஸில் வந்து திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் இருக்குது. ஒரு மாலிகுலுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு மாலிகுலுக்கு எடுக்கும்போது ஒவ்வொரு ஆட்டத்துலேயும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளாக கார்பன் எடுக்கிறோம். ஸோ ஒரு கார்பன் எடுத்தோன்னா 6C12 எடுத்துட்டோம்னா இதில் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆக்சிஜன் 8 எடுத்துட்டோம்னாக்க ஒரு ஆக்சிஜனில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நம்ம 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால 2 × 8 is equal to 16 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ 2 ஆக்சிஜன் ஆட்டத்தில் 16 எலக்ட்ரான்ஸ், ஒரு கார்பன் ஆட்டத்தில் 6 எலக்ட்ரான்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு 22 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போது ஒரு மாலிகுல்ஸ்க்கு 22 எலக்ட்ரான்ஸ். நம்மகிட்ட எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குன்னா 6.023 × 10⁻21/44. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போடும்போது போடுறப்ப
So total number of oxygen carbon dioxide molecules 6.023 into 10 to the power 21 divided by 44. ஸோ ரிமைனிங் இந்த பார்ட் மட்டும் மறுபடியும் பார்ப்போம். ஒரு கார்பன் ஆட்டத்துக்கு 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஒரு ஆக்சிஜனுக்கு 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 2 ஆக்சிஜன் போது 16 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, டோட்டலாக 22 எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஒரு கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலில். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எவ்வளோன்னா இவ்வளோ, ஒரு மாலிகுல்ஸில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா 22 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த கிவன் மாஸ் எவ்வளோன்னா இந்த ஃபேக்ஷன் வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்கே 22க்கு டிவைட் பண்ணும்போது 2, ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டில் 3. ஸோ 3 இன்ட்டு ஸோ 23 ப்ளஸ் 2 25 இங்கே ஆக்சுவலாக இது எவ்வளோ 25. ஸோ 3 இன்ட்டு 10 to the power 25 electrons are present in the given masses. Next question பார்க்கலாம். A polythene piece rubbed with wool is found to have a negative charge of 3.2 10⁻⁻⁷ coulomb. அதாவது ஒரு பாலித்தீன் பீஸை வந்து ஊலோட ரப் பண்ணும்போது அதில் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஊல்லேருந்து பாலித்தீன் பீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ பாலித்தீன் பீஸ் பிகம் நெகட்டிவ் சார்ஜ்டு. ஸோ சார்ஜ் ஆஃப் த பாலித்தீன் பீஸ் வந்து Q is equal to நெகட்டிவ்ன்றது -3.2 into 10 to the power 7 கூலும் வந்து சார்ஜ் இருக்குது. இப்போ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு, எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இது அகைன் நமக்கு quantization of charge. So Q is equal to Ne. So இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் எவ்வளோன்றது N is equal to -3.2 into 10 to the power -7 total charge divided by charge of electron 1.6 into 10 to the power -19. So getting minus cancel பண்ணுறோம். ஸோ 1.6 3.2 கேன்சல் பண்ணும்போது 2, 10 power -19 மேலே போகும்போது +19 ஆகும். ஸோ 2 into +19 -7, ஸோ becomes 10 power 12 எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ பார்ட் பி அனதர் பார்ட், இன்னொரு பார்ட் என்னென்னா மாஸ் கெயின் பை த பாலித்தீன். இப்போ பாலித்தீனில் வந்து எவ்வளோ மாஸ் கெயின் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ பாலித்தீனுக்கு மாஸ் எப்படி கெயின் ஆகிருக்குனாக்க ஊர்லேருந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால அந்த எலக்ட்ரானுடைய மாசஸ் தான் இதுக்கு அகெயின் வந்து கெயின் ஆகிருக்கு நமக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது 2 × 10⁻12 எலக்ட்ரான்ஸ். ஸோ மாஸ் ஆஃப் ஒன் எலக்ட்ரானுடைய மாஸ் வேல்யூ வந்து 9.1 into 10 to the power -31 கிலோகிராம். ஸோ டோட்டல் மாஸ் எவ்வளோ நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு பார்க்கும்போது ஸோ டோட்டல் மாஸ் கெயின்டு. ஸோ ஏன்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுதோ அவ்வளோ மாஸ் கெயின் ஆகிருக்கும். ஸோ டோட்டல் மாஸ் கெயின் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2 into 10⁻12, ஒரு எலக்ட்ரானுடைய மாஸ் 9.1 into 10 to the power -31. ஸோ இட் பிகம் approximately 18 into 10 to the power -31 plus 12. So 18 into 10 to the power -19. ஸோ இவ்வளோ கிலோகிராம் ஆஃப் மாசஸ் வந்து 18 into 10 to the power -19 கிலோகிராம் ஆஃப் மாசஸ் வந்து அந்த பாலித்தீன் ஃபீஸ் வந்து நமக்கு கெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ நம்முடைய ஆட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் ஒரு ஸ்மால் யூனிட் மாஸ், இந்த குவார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலால் உருவாக்குன்னு எடுத்துக்கிறோம். நம்ம குவார்க்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அப் கார்க், இன்னொன்று வந்து டவுன் கார்க். அப் கார்க்குடைய சார்ஜ் வந்து +2/3 டைம்ஸ் E, டவுன் கார்க்குடைய சார்ஜ் வந்து -1/3 டைம்ஸ் E. ஸோ இந்த வேல்யூவை பேஸ் பண்ணி ஒரு நியூட்ரானுக்கும் எலக்ட்ரானுக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் எந்த காம்பினேஷன்ஸில் நமக்கு குவார்க்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி உண்டு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ இதில் வந்து 3 குவார்க்ஸ், ஒரு புரோட்டானுக்கு 3 குவார்க்ஸ், ஒரு நியூட்ரானுக்கு 3 குவார்க்ஸ் இருக்கும். புரோட்டானுக்கு சார்ஜ் வந்து +E வரணும், நியூட்ரானுக்கு சார்ஜ் வந்து 0 ஆகணும். ஸோ இந்த கண்டிஷனை மைண்டில் வச்சுட்டு எத்தனை நம்பர் ஆஃப் இந்த குவார்க்ஸ், அப் குவார்க்ஸும் டவுன் குவார்க்ஸும் எப்படி புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் ஸ்பிட் அப் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள்.